Hello friends, welcome to Drona Academy. Good evening to all. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 6th ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம டோட்டலா ஒரு 5 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 50 क्वेश्चन பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ அதை தொடர்ந்து 6வது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்லயும் நம்ம வந்து 50 क्वेश्चन பார்க்க போறோம். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த 50 क्वेश्चन உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் டெஸ்டோட முடிவுல நீங்க எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, கையில ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கறத நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ரெடியா? ஓகே, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அங்கை என்னும் சொல்லினை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? அ பிளஸ் கை, அகம் பிளஸ் கை, அங் பிளஸ் கை, அக பிளஸ் இங்கை. ஸோ இந்த அங்கை அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அகம் பிளஸ் கை அப்படின்னு தான் வரும். ஓகேவா? இந்த அங்கையே பிரிச்சிங்கன்னா அகம் பிளஸ் கைன்னு வரும். அகம் பிளஸ் கையை சேர்த்து எழுதணும்னா அங்கைன்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின், கேள்வி நான் என்னும் சொல்லிற்கான இலக்கண குறிப்பு என்ன? வினைத்தொகை, வினையெச்சம், பெயரெச்சம், வினையாளனையும் பெயர். கேள்வி நான் அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வினையாளனையும் பெயர். அடுத்த கொஸ்டின், பரித்தியாகம் என்னும் சொல்லினை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பரித்தியாகம் அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பரி பிளஸ் தியாகம், பரி பிளஸ் ஆகம், பரி பிளஸ் யாகம், பா பிளஸ் யாகம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பரி பிளஸ் தியாகம். இதை சேர்த்து எழுதணும்னா நமக்கு இந்த இத்து வந்து ஃபார்ம் ஆகி என்ன ஆயிடும்? பரி தியாகம் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தவறானது எது என காண்க. வரகரிசி, வரகு பிளஸ் அரிசி, கொத்துப்பூ, கொத்து பிளஸ் பூ, சொற்பதம், சொற் பிளஸ் பதம், அழிவேற்று, அழிவு பிளஸ் ஏற்று. இதுல தவறான இணை எது? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சொற்பதம் அப்படிங்கிறது வந்து சொல் பிளஸ் பதம் தான் வரும். ஓகேவா? சொற் பிளஸ் பதம் கிடையாது. ஸோ இதுதான் தவறான இணை. அடுத்த கொஸ்டின், மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து டேஷ். ஏ யா, ஆ ஓ, ஏ நீ, ஏ உ. ஸோ இதுல எது வந்து மொழி, அதாவது சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து?
ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆ ஓ அப்படிங்கிறது தான் மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின், லகர லகர ழகர வேறுபாடு அறிந்து விடை தருக. நகர நகர வேறுபாடு. மான் மான், பெருமை மறை, மறை ஒப்பு, புள்ளிமான் பெருமை, காகிதம் ஆணி. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து இந்த மான் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளிமான். இந்த மான் வந்து மாண்பு மிகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ பெருமை அப்படிங்கிற பொருள்ல ஒரு ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த அமெரிக்க கருப்பின பெண்மணி யார்? மேரி மேக்லியோட் மேரி, மேரி மேக்லியோட் வில்ஜன், மேரி மேக்லியோட் பாட்சி, மேரி மேக்லியோட் பாத்தியோன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மேரி மேக்லியோட் பாத்தியோன். அடுத்த கொஸ்டின், ல ல ழ வேறுபாடு அறிந்து விடை தருக. ரகர ரகர வேறுபாடு. வெறு வெறு இந்த சொல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பொருள் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? பயம் வெறுப்பு அடைதல், அதான் வெறுப்பு அடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெறுப்பு அடைதல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது வெறுத்தல் வருத்தல், காகிதம் பரிசு, ஒப்பு வருந்து. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பயம் வெறுப்படை. அடுத்த கொஸ்டின், குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குறிஞ்சி மருதம் நெய்தல், முல்லை குறிஞ்சி மருதம், குறிஞ்சி பாலை நெய்தல், மருதம் நெய்தல் பாலை. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, குறிஞ்சி மருதம் நெய்தல். அடுத்த கொஸ்டின், ல ல ழ வேறுபாடு அறிந்து விடை தருக. நகர நகர வேறுபாடு. கன்னி கன்னி, பெண் ஒப்பு, ஒப்பு பெண், உதவி குமரி, குமரி அரும்பு.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, குமரி அரும்பு அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி என்ற கருவி பயன்படுகிறது. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி என்ற கருவி பயன்படுகின்றன. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி என்ற கருவி பயன்படுகின்றனர். இதுல எது சரியானது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி படக்கருவி அப்படிங்கிற கருவி பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழை அற்ற வாக்கியம் எது என காண்க. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிறு கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். அந்த சந்திப்பிழை இக்கெல்லாம் வந்து கரெக்டா எந்த இதுல இருக்கு அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? கயிறு கட்டலா, கயிற்று கட்டலா, என்ன வரும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். அடுத்த கொஸ்டின், காக்க என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? போற்ற, பாதுகாப்பு, சேமி, விடுக. பொருள் கேட்கல, சொற்பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் கேட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, விடுக அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், சரியான இணை எது என காண்க. பீரோ வெற்றி, சிட்டி சொடுக்கி, லாரி குழுமம், காஸ்ட்லி விலை உயர்ந்த. இதுல சரியான இணை எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, காஸ்ட்லி அப்படிங்கிறது விலை உயர்ந்த அப்படிங்கிறது தான் சரியான இணை. மற்றதெல்லாம் என்னது? தவறானது. அடுத்த கொஸ்டின், எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை நீக்கி சரியான தொடரினை தேர்வு செய்க. முத்தமிழ் துய்ப்பதால், முச்சங்கம் கண்டதால். இதுல சரியானது எது?
ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். அடுத்த கொஸ்டின், இரு வினையின் பொருள் என்ன என்பதை தேர்வு செய்க. பணிந்து பணித்து. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். தாயின் பாதம் பணித்தார், உதவித்தொகையை வழங்க அதிகாரிகள் பணிந்தனர். தாயின் பாதம் பணித்து ஆசி பெற்றதால் உதவித்தொகையை வழங்க இயலவில்லை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். அடுத்த கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன என்பதனை தேர்வு செய்க. நா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன? நாவு, புல், நோய், உண். நா அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் ஆப்ஷன் ஏ, நாவு அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின், சிறு நண்டு மணல் மீது படமொன்று கீறும் சிறுவேளை அதை வந்து அலை கொண்டு போகும் கரிச்சோறு பொதியோடு தருகின்ற போதும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பெயர் என்ன? மகாகவி பாரதியார், மகாகவி இலங்கை, பாரதிதாசன், கவிமணி. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மகாகவி இலங்கையை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின், ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன என்பதனை தேர்வு செய்க. தூ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன? தைத்தல், உண், கவர், புல். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, உண் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. பச்சை, தேங்காய், வட்டம், தேக்கம், மஞ்சை. பச்சை, தேங்காய், வட்டம், மஞ்சை, தேக்கம். தேக்கம், தேங்காய், பச்சை, மஞ்சை, வட்டம். பச்சை, வட்டம், தேக்கம், மஞ்சை, தேங்காய். சரியான அகர வரிசை என்னது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தேக்கம், தேங்காய், பச்சை, மஞ்சை, வட்டம். அடுத்த கொஸ்டின், திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் பெயர் என்ன? சுரதா, க. த. திருநாவுக்கரசு, பெருமாள், கண்ணதாசன். திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் க. த. திருநாவுக்கரசு. அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படுத்துக. அட்டை, அக்கால், அச்சம், அங்காடி, அஞ்சல், அண்டம். ஸோ இந்த சொற்களை சரியா அகர வரிசைப்படுத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? அக்கால், அங்காடி, அச்சம், அஞ்சல், அட்டை, அண்டம். அக்கால், அச்சம், அங்காடி, அஞ்சல், அண்டம், அட்டை. அக்கால், அச்சம், அஞ்சல், அண்டம், அட்டை, அங்காடி. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அக்கால், அங்காடி, அச்சம், அஞ்சல், அட்டை, அண்டம். ஓகே, அடுத்த கொஸ்டின், உண்டி கொடுத்தோர் டேஷ் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் டேஷ். இந்த கோடிட்ட இடத்த
நிரப்பி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? உண்டி கொடுத்தோர் டேஷ் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் டேஷ். வாழ்வு கொடுத்தோர் பறந்து போகும், உயிர் கொடுத்தோர் நஞ்சு, 100 வயது கேடு, வெறும்பேல் வீழ்கிறது. சரி, வீழ்கின்றது. இது பழமொழி தான் இல்லையா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் என்னது? நஞ்சு. ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். உண்டி முதற்றே டேஷ் நொறுங்க தின்றால் டேஷ். இந்த கோடிட்ட இடத்தை நிரப்பி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? உலகு, 100 வயது, பெருமை, வாழ்வு, உறவு, புகழ், துன்பம், சிறப்பு. உண்டி முதற்றே உலகு. ஓகேவா? நொறுங்க தின்றால் 100 வயது. இந்த ஒரு இது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கூட இதுக்கு ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். மருவு சொல்லினை பொறுத்துக. சைதை, புதுகை, புதுவை, நாகை. நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, புதுச்சேரி, சைதாப்பேட்டை. ஸோ இந்த ஊர் பெயருக்கான மருவு பெயர்களை சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, சைதை அப்படிங்கிறது சைதாப்பேட்டை. அப்ப 4 தான் ஃபர்ஸ்ட் வரும். புதுகை, புதுவை, இது ரெண்டும் நல்ல டிஃப்ரென்ஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? புதுகை அப்படிங்கிறது வந்து என்னது? புதுக்கோட்டை. ஆப்ஷன் ரெண்டாவதா உள்ளது வரும். அடுத்தது புதுவை அப்படிங்கிறது என்னது? புதுச்சேரி. மூணாவதா உள்ளது நாகைக்கு நாகப்பட்டினம். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முக புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பது ஏனோ என்ற கவிதை வரிகள் யாருடையது? மகாகவி, மீரா, சுரதா, டெஃபோரா. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, டெஃபோரா அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின். அம்பாசமுத்திரம் என்னும் ஊரின் மறு பெயர் என்ன? சமுத்திரம், அம்பை, அலங்கை, ஆத்தூர். அம்பாசமுத்திரம் என்னது? அம்பை. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். சரியானது எது? பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் பிறந்தவர். இவர் 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி, கலிவெண்பா, மதுரை பதிற்றுவித்தந்தாதி முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திருவிளையாடல் புராணம் தில்லை நடராஜர் கோவிலில் அரங்கேற்றப்பட்டது. இதுல எது சரியானது? 1 2 சரி, 2 3 சரி, 1 4 சரி, 1 3 சரி. ஆப்ஷன் டி 1 3 சரி. பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் பிறந்தவர். அப்புறம் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி, கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி இதெல்லாம் அவர் எழுதுனது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். சிங்க சிங்களாந்தபுரம் அப்படிங்கிற அந்த ஊருக்கான மறு பெயர் என்ன? சிங்களாந்தபுரம், சிங்கை, சிங்கப்பூர், சங்கை, சேந்தை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன்
ஏ சிங்கை அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், குட்டி இளவரசன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வே ஸ்ரீராம், அகிலா, வள்ளிக்கண்ணன், சிவராமு. குட்டி இளவரசன். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வே ஸ்ரீராம் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், ஊர் பெயரின் மறு பெயர் காண்க. சோழ நாடு, சோழன் நாடு, சோநாடு, தஞ்சை, மன்னை. சோழ நாடு அப்படிங்கிறதுக்கான மறு வந்து என்ன? ஆப்ஷன் பி சோநாடு அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கூருக்கே அவனை கூட்டிட்டு வர்றேன். இது பேச்சு வழக்கு. இதை எழுத்து வழக்கா மாத்தினா என்ன வரும்? உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிட்டு வர்றேன், உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன், உங்கூருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வருகிறேன், உங்கூருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வர்றேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். அடுத்த கொஸ்டின், பரமக்குடி என்னும் ஊரின் மறு பெயர் என்ன? பரம்பை, பரம்பு, சங்கை, சேந்தை. பரமக்குடி ஆப்ஷன் ஏ பரம்பை அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்ப அவனுக்கு 3 வயது இருக்கும், அப்போது அவனுக்கு 3 வயது இருக்கும், அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும், அப்பொழுது அவனுக்கு 3 வயது வயசு இங்க வயது இருக்கும், அப்போ அவனுக்கு 3 வயது இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இங்க அப்போதுன்னு இருக்கு, இங்க அப்பொழுதுன்னு இருக்கு, இங்க அப்போன்னு இருக்கு, இங்க வயது. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். ஸோ இதுல சரியான எழுத்து வழக்கு என்ன? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். அடுத்த கொஸ்டின், நூலின் பயன் படித்தல் டேஷ் கல்வியின் பயன் கற்றல், அதனால் எனில் மேலும் இங்கு. இந்த சரியான இணைப்பு சொல்ல கொண்டு இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. ஓகேவா? நூலின் பயன் படித்தல் டேஷ் கல்வியின் பயன் கற்றல். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் எனில் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், புத்திமதி, நல்லுரை, உபதேசம் பல பொருள் தரும் ஒரு சொல் தருக. அகிம்சை, அழகு, அறிவுரை, உண்மை. புத்திமதி, நல்லுரை, உபதேசம் இது எல்லாமே என்னது? அறிவுரை, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்து, சரியான தொடரினை தேர்வு செய்க. பண்பட்ட பைந்தமிழ் பால்பட்டு கிடந்தது, பண்பட்ட பால்பட்டு கிடந்தது பைந்தமிழ், பண்பட்ட பைந்தமிழ் கிடந்தது பால்பட்டு, பைந்தமிழ் பால்பட்டு கிடந்தது பண்பட்ட. ஸோ இதுல சரியான அந்த சொற்றொடர் எது? பண்பட்ட பைந்தமிழ் பால்பட்டு கிடந்தது, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், உண்மைக்கு அழிவு உண்டோ?
இத்தொடர் தொடர்புடைய வாக்கிய வகை எது என காண்க. செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம், எதிர்மறை வாக்கியம். உண்மைக்கு அழிவு உண்டோ? ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால வினா வாக்கியம். அடுத்த கொஸ்டின், உண்மைக்கு அழிவு உண்டோ அப்படிங்கிறது வினா வாக்கியம். மணக்கோட்டை உவமைக்கான பொருள் என்ன என காண்க. வீண் எண்ணம், அளவுக்கு மீறி அளித்தல், இல்லாத ஒன்று, உதவி செய்தல். மணக்கோட்டை அப்படிங்கிறது என்ன பொருள் வரும்? ஸோ மணக்கோட்டை அப்படிங்கிறது இமேஜினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? வீண் எண்ணம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பஞ்சாய் பறத்தல் உவமைக்கான பொருள் என்ன என காண்க. பயனின்றி இருத்தல், அலைந்து திரிதல், உயர்த்தி மகிழுதல், அவமானப்படுதல். பஞ்சாய் பறத்தல், பஞ்சு என்னது, ரொம்ப வெயிட் இல்லாதனால ஈஸியா அங்கங்க பறக்கும் இல்லையா? அப்ப இதுக்கு என்ன பொருத்தமான பொருள் வரும்? அலைந்து திரிதல் அப்படிங்கிறதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறி இட்ட தொடரினை தேர்வு செய்க. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். சில எது நிறுத்தற்குறி சரியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது என்னது, கொட்டேஷன்ல இருக்கணும். என்று கூறுவது உவமையாகும், ஃபுல் ஸ்டாப்ல இருக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இ காமர்ஸ் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? மின்னணு வணிகம், புலனம், கடன் அட்டை, பற்று அட்டை. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய சொற்களுக்கான அந்த கலைச்சொற்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வேண்டியது இ காமர்ஸ் அப்படிங்கிறதுக்கான கலைச்சொல். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின்னணு வணிகம். அடுத்த கொஸ்டின், பாட்டு பாடுகிறாள் இந்த தொடர் எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம், செயற்பாட்டு வாக்கியம், பிறவினை வாக்கியம், தன்வினை வாக்கியம். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்வினை வாக்கியம். இப்போ பாட்டு அவரால் பாடப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா செயற்பாட்டு வாக்கியமா வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தன்னார்வலர் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன என காண்க. வாலண்டியர், ட்ரஸ்ட், ஆர்ட் கேலரி, மெர்சி.
தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். வாய் நீளம் காட்டாதே உவமைக்கான பொருள் என்ன என காண்க. அதிகம் பேசாதே, பொய்யாக அழுதல், எண்ணி செயல்படாமை, வீண் எண்ணம். வாய் நீளம் காட்டாதே. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதிகமாக பேசாதே அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின். கரகாட்டம் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? கும்பாட்டம் என்றும் அழைப்பர், நையாண்டி மேளம், நாகஸ்வரம், தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகளுடன் ஆடப்படும் இந்த ஆட்டத்தில் இத்தனை பேர்தான் ஆட வேண்டும் என்று வரையறை இல்லை. நீரற வரியா கரகத்து என்று கூறுவது புறநானூறு. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 12 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் உண்டு. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இதுதான் தவறானது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். தேவர் அணைய கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? உவமை அணி, பிரிது மொழிதல் அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, சொற்பொருள் பின்வருநிலை அணி. தேவர் அணையர் கயவர்ங்கிறது என்னது? வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு. விரிவான சுருக்கத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக, சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது. விரிவாக, சுருங்க, பழமையை பல மொழிகளில். பழமொழியினுடைய சிறப்பு என்னது? பேராகிராஃப்ல ஆன்சர் இருக்கு இல்லையா? சுருக்கி சொல்றது. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். சுருங்க சொல்றது தான் பழமொழியின் சிறப்பு. அடுத்த கொஸ்டின். ஆயிரங்காலத்து பயிர் உவமைக்கான பொருள் என்ன? கைவிடுதல், பட்டறிவில்லாத படிப்பறிவு, நீண்ட காலமாக நிற்பது, ஆராய்ந்து பாராமல். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக நிற்பது. அடுத்த கொஸ்டின். மக்கள் அனைவரையும் ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதும் பண்பும் டேஷ் நூலுக்கும் ஸ்டாய்க்வாதிகளுக்கும் பொதுவான ஒரு தன்மை என தனிநாயகமடிகள் கூறுகிறார். திருமந்திரம், நாலடியார், திருக்குறள், புறநானூறு. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, திருக்குறள் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 50 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா?
ஸோ இந்த 50 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம வந்து டோட்டலாக வந்து 6 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்டஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்து உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. படித்தது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அடுத்து வேற ஒரு நல்ல வாய்ப்பில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.